திருவாரூர் மாவட்டம் சன்னாநல்லூர் அருகே சொத்து பிரச்சனையில் மூதாட்டியின் வீட்டிற்கு 10க்கும் மேற்பட்டோருடன் சென்றவர் பெண்களை தாக்கி வீட்டை சுத்தியல் உள்ளிட்ட ஆயுதங்களால் அடித்து நொறுக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். சுபா, திருவாரூர் மாவட்டம் சன்னாநல்லூர் அருகே உள்ள காவாலி கிராமத்தை சேர்ந்த ரத்னசாமி என்பவர் மனைவி பாப்பாம்மாள். ரத்னசாமியும் பாப்பாம்மாளும் கடந்த 50 வருடங்களாக இப்பகுதியில் உள்ள பூர்வீக ஓட்டு வீட்டில் வசித்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ரத்னசாமி உயிரிழந்த நிலையில் சிதிலமடைந்த பழைய ஓட்டு வீட்டை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிதாக சிறிய வீடு கட்டுவதற்காக பாப்பாம்மா முயற்சித்துள்ளார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த ரத்னசாமியின் அண்ணன் கந்தப்பிள்ளை மகன் கண்ணன் வயது 44 என்பவர் அந்த இடம் தனது தந்தை கந்தப்பிள்ளை தன் பெயருக்கு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்த இடம் என்றும் அது தனது பெயரில் இருப்பதாக கூறி பிரச்சனை ஈடுபட்டுள்ளார். அந்த இடத்தில் கடந்த வாரம் பாப்பாம்மாள் வீடு கட்டும் பணியை முடித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கண்ணன் 10க்கும் மேற்பட்ட நபர்களுடன் வந்து சுத்தியல், கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் அந்த வீட்டை இடித்துள்ளார். அப்போது அதனை தடுத்த வந்த பாப்பாம்மாள் அவரது மகள்கள் சத்யபாமா, சங்கீதா மற்றும் பேரன் கிஷோர் ஆகியோர் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியதில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வீட்டை உடைத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து இரு தரப்பினரும் நன்னிலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கண்ணன், ரமேஷ், பாலாஜி மற்றும் அடையாளம் தெரியாத 10 பேர் என 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதே போன்று சத்யபாமா, சங்கீதா, கிஷோர், பாப்பாம்மாள் ஆகிய 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.